இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வு தமிழ்நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாடு அரசின் தொடக்கப் பள்ளிகளில் காலியாக உள்ள 2768 இடைநிலை ஆசிரியர் பணிகளுக்கான இந்த தேர்வை ஏற்கனவே ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்திய தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் எழுதுகின்றனர். 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான தொடக்கப் பள்ளியில் பணியாற்றுவதற்கான இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கான தேர்வில் முதலில் 30 கேள்விகளுக்கு தகுதி தேர்வாக தமிழ் மொழி தாள் தேர்வு நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து 150 மதிப்பெண்களுக்கான 2ஆம் தாள் தேர்வு நடைபெறும். தமிழ்மொழி தகுதித் தேர்வில் 20 விழுக்காடு மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெறும் தேர்வர்களே 150 மதிப்பெண்களுக்கான தேர்வுக்கு தகுதி பெறுவர். ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நியமன தேர்வு நடத்துவது மிகுந்த வரவேற்புக்குரியது என்றும், ஆனால் 10 ஆண்டுகளுக்கு பின் தேர்வு நடத்தப்படுவதால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தேர்வர்கள் தெரிவித்துள்ளனர். ஸோ இந்த எக்ஸாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இது நல்லா வரவேற்கத்தக்கது தான். குழந்தைங்களுக்கு ஒரு டீச்சர் ஒரு பேசிக் லெவலில் எப்படி அவங்கள அப்டேட் பண்ணணுமோ அதுக்கு ஃபஸ்ட்டு டீச்சர் எலிஜிபிலிட்டியாக இருக்கணும். கண்டிப்பாக இல்லைங்களா? ஸோ ஒரு டீச்சருக்கு ஒரு எக்ஸாமில் இருந்துட்டு அடுத்த எக்ஸாம் இன்னொரு எக்ஸாம் உட்காச்சா கூட நம்ம எழுதுகிற ஒரு லெவலில் இருக்கும்போது நம்ம நாலேஜ் கண்டிப்பாக இம்ப்ரூவ் தான் ஆகும். ஸோ அது மாதிரி வைக்கும்போது குழந்தைங்களுக்கு அவங்க நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நாலேஜை அப்டேட் பண்ணணும். நான் 2013 பாஸ் பண்ணிட்டேன். 10 வருஷமாக வெயிட் பண்ணி இப்போ தான் எக்ஸாம். சரி, இதுலையாவது அந்த மாண்புமிகு முதல்வர் எங்களுக்கு போஸ்டிங் போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். 10 வருஷமாக ரொம்ப காத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதுலையாவது உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்.